ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்எஸ்டி லெவல், அதாவது மாஸ்டர் அண்ட் மேஜர் லெவல் தியரியில் நம்ம நிறைய ஆப்ஷனுடைய நிஃப்டியினுடைய ஆப்ஷனுக்கு நிறைய வீடியோ நம்ம டெய்லி அந்த லெவல்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் என்ன கேட்டாங்க அப்படின்னா, இன்ட்ராடே ட்ரேட் ஸ்டாக்கில் பண்ணும்போது இந்த எம்எஸ்டி லெவல் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த நண்பர்கள் எல்லோருக்குமாக இந்த வீடியோவில் நம்ம பதில் சொல்லிடலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நம்மளோட சேனலோட டிஸ்க்ளைமர் சொல்லியிருந்தேன். நான் ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ் தான். இதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் மார்க்கெட்டை ஓனாக அனலைஸ் பண்ணிங்க, இல்லைனா ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட், ஸோ ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர், அவர்கிட்ட கேட்டுட்டு முடிவெடுங்க. ஓகேவா? ஸோ வாங்க, இன்றைக்கி நம்ம எம்எஸ்டி லெவலில் வச்சு நான் என்ன பண்ணால் நான் ஒரு ஸ்டாக்கில் பை பண்ணியிருந்தால் எப்படி பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணல, நான் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறேன். நம்மளுடைய நண்பர்கள் கேட்டதுக்காக நான் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்எஸ்சியினுடைய ஹோம் பேஜுக்கு வருவேன். ஓகேவா? ஸோ என்எஸ்சியினுடைய ஹோம் பேஜில் நம்ம இருக்கோம். இங்கே அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, இங்கே கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வியூ ஆல் அப்படின்னு இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வியூ ஆல் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்டாக் நிறையா என்னென்ன ஸ்டாக் முன்னாடி வால்யூமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இது ஒரு ஃப்ரீயான ஒரு வெப்சைட் தான், உங்களுக்கு தெரியுங்களா, என்எஸ்சியில் இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த 3 ஸ்டாக்கை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த 3 ஸ்டாக்கில் எது எடுத்தீங்க அப்படின்னா, இந்த 3 ஸ்டாக் தான் மேலே வால்யூமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், இங்கே வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இது இருக்கும், சேஞ்சுன்னு இருக்கும், வால்யூம் இருக்கும், ஓப்பன் ப்ரைஸ் என்னன்னு இருக்கும், ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ். இங்கே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் அப்படின்னு இருக்கும். அப்போ இதில் வால்யூமாக ட்ரேட் ஆகக்கூடிய இதில் முதல்ல இருக்கக்கூடிய இந்த 3 ஸ்டாக்கை மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம். ஓகேவா? ஸோ மேலே இருக்கக்கூடிய எம்என்எம் மஹேந்திராவிலேருந்து கீழே இருக்கக்கூடிய ஹெச்டிஎஃப்சி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 3 ஸ்டாக் எடுத்துக்கணும். இப்போ இந்த 3 ஸ்டாக்கை எப்போ நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 10 நிமிஷம், ஓகேவா, ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம போய் இந்த வெப்சைட்டை நம்ம என்எஸ்சியினுடைய வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த 3 ஸ்டாக்கில் மட்டும் நீங்கள் பாருங்கள். ஓகேவா? அது என்ன ஸ்டாக்காக இருந்தாலும் ஓகே, அந்த ஸ்டாக்கை நீங்கள் நம்மளுடைய சார்ட்டில் லோட் பண்ணணும். ஓகே, இப்போ இன்றைக்கி நம்ம உதாரணத்துக்கு ஹெச்டிஎஃப்சியினுடைய ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ஸ்டாக்கை நம்ம இன்றைக்கி நம்மளுடைய சார்ட்டில் லோட் பண்ணி பார்ப்போம். நம்ம எம்எஸ்டி லெவல் எப்படி கரெக்டாக அதுக்கு ஒர்க் ஆகிருக்கு, எப்படி நம்ம அந்த ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். கூடிய சார்ட், அதாவது இந்த இடத்துல நம்ம லோட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சியினுடைய பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட சார்ட் லோட் பண்ணியிருக்கோம். நம்ம என்எஸ்சியில் பார்த்தோம், என்எஸ்சியில் ஃபஸ்ட்டு 3 ஸ்டாக் ரொம்ப வால்யூமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதில் 3ஆவதாக இருந்தது நமக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட சார்ட் எடுத்திருக்கோம். இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எம்எஸ்டி லெவல், ஸோ மாஸ்டர் அண்ட் மேஜர் லெவல் தியரியில் எம்எஸ்டி லெவலோட ஜோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ₹1, ஸோ 90 பைசா அப்படிங்கிற லெவலில் தான் இந்த எம்எஸ்டி ஜோன் இருக்குது. ஓகேவா? ஸோ ஜோனோட லெவல் பார்த்திங்கன்னா வெறும் 90 பைசாவில் இருக்குது. ஓகேவா? வெறும் 90 பைசாவில் நமக்கு இந்த ஜோனோட லெவல் இருக்குது. ஓகே, இது நமக்கு ஒரு வாலட்டைல் மூமெண்ட் இந்த ஸ்டாக்கில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் நமக்கு. ஸோ முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், என்எஸ்சியில் வால்யூம் எங்கே இருக்குது, அதிகமாக வால்யூமாக மேலே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தோம். 3 ஸ்டாக் நம்ம சூஸ் பண்ணும்போது அதில் ஹெச்டிஎஃப்சி 3ஆவதாக இருந்தது, அதை தான் நம்ம லோட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம எம்எஸ்டி லெவலுக்கு மேலே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று ஒரு வீக்லி பேஸ்ட். ஸோ ஒரு மேஜரான ஒரு மாஸ்டர் அண்ட் மேஜர் லெவலில் ஒரு வீக்லியில் இருக்கக்கூடிய ஒரு ஹெவி லைன். ஓகேவா? ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்சல் ஆகலாம், ஆனால் ஆகலை. ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஃபர்தராக மூவ் ஆகி மேலே போகுது. நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஹை இருக்குது, அந்த ஹைக்கும் மேலே போகுது. ஓகே, இதோட டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டாக நம்ம
மார்க்கெட் ஓப்பன் ஆகி 10 நிமிஷம் கழிச்சு தான் போய் பார்க்கணும். ஸோ இங்கே நமக்கு பிரேக் அவுட் கொடுக்கும்போது டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் தான் பிரேக் அவுட் 9:35. ஸோ 9:35க்கு நமக்கு வந்து அந்த 2 ரெசிஸ்டன்ஸ் ஒரு பெரிய இருக்கக்கூடிய அந்த லெவலை தாண்டி மார்க்கெட் மேலே போகுது, நல்லாவே வந்து மூவ் ஆகுது. அப்போ நமக்கு வந்து கிளியராக தெரியுது. ஸோ எம்எஸ்டி லெவலுங்கிறது ரொம்ப ரேஞ்சு ரொம்ப சுருங்கியிருக்கு. ரெண்டாவது நமக்கு வந்து என்எஸ்சிலையும் நம்ம கரெக்டாக பார்க்குறோம், வால்யூம் நல்லா மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்கில் ஹெச்டிஎஃப்சி ஒன்று 3 இடத்துல ஃபஸ்ட்டு 3ல் இருக்கும்போது அது 3வது இடத்துல ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது. ஸோ இப்போ ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய இடத்தையும் தாண்டி மார்க்கெட் மேலே போயிட்டு ஹெச்டிஎஃப்சி, அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில், இந்த 5 மினிட் கேண்டிலுக்கு கீழே ஸ்டாப் லாஸை நான் வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ட்ரேட் எடுப்பேன். ஓகேவா? ஸோ ட்ரேட் எடுத்தேன்னா நம்மளுடைய டார்கெட் எங்கேவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய அடுத்து இருக்கக்கூடிய 3வது ஹை, ஸோ மேலே இருக்கக்கூடிய ஹை 3வது ஹை இருக்கு இல்லையா, ஸோ ஹை 3 கொடுத்துருக்கோம், அங்கே தான் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா எக்ஸிட் ஆவேன். இது வந்து சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி. நம்மளுடைய எம்எஸ்டி லெவலை வச்சு நம்ம வந்து எப்படி ட்ரேட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்டாக்கில் வந்து நம்ம உடனே வாங்கி உடனே விற்க முடியாது. ஓகேவா? என்ன ரீசன் அப்படின்னா ஸ்டாக்கில் வந்து பிடிஎஸ்டி பண்ணுறதுக்கு வந்து இல்லை இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கிறது, இல்லை உடனே வாங்கி உடனே விற்கிறது, இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்டாக்கில் வாய்ப்பு இல்லை. ஆனாலும் ஸ்டாக்கில் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டாங்க. நான் கேட்டதுக்காக இந்த வீடியோவை நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டாக்கில் நம்ம வந்து நம்மளுடைய எம்எஸ்டி லெவல் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நான் முதலே சொல்லிட்டேன் டிஸ்க்ளைமர், இதில் வந்து எந்த விதமான ஒரு ரெக்கமெண்டேஷனும் நம்ம பண்ணலை. ஓகேவா? நம்ம வந்து இந்த ட்ரேடை வந்து நம்ம வந்து ஸ்டாக்கில் இந்த இண்டிகேட்டரை பயன்படுத்தி இந்த எம்எஸ்டி லெவலில் பயன்படுத்தி ஒரு ஸ்டாக்கில் கேஷ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்காக நம்ம வந்து கொடுக்கக்கூடிய வீடியோ தான். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். என்எஸ்சி வெப்சைட் போனீங்க அப்படின்னா அதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரு இதுதான். ஸோ அங்கே நமக்கு வந்து ஸ்டாக் எங்கே ஃபஸ்ட்டு ஹையாக வால்யூமாக ட்ரேட் ஆகுதுன்னு கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் ட்ரேட் எடுங்க. ஓகே, இதில் நம்ம வந்து இங்கே நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூனிக்கான இதில் தான் நம்ம வந்து இந்த எம்எஸ்டி லெவலில் வந்து நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணுறோம். ஸோ இதோட கால்குலேஷன் என்ன, இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் வந்து டெய்லி வந்து நம்மளுடைய இதில் ஆப்ஷன் மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம வந்து டெய்லி வந்து லெவல்ஸ் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் எடுக்கிறத லெவல்ஸாக கொடுத்துட்ருக்கேன். நான் ட்ரேட் எடுக்கிறேன் இல்லையா, அதை வந்து லெவல்ஸாக வந்து நம்மளுடைய சேனலில் நான் இப்படி ட்ரேட் எடுத்துகிட்ருக்கேன், நாளைக்கு நான் இப்படி எடுப்பேன் அப்படிங்கிறத நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஸ்டாக்கில் எப்படி பண்ணலாங்கிறதுக்கு இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்படி தான் நான் பண்ணுவேன் ஸ்டாக்கில் பண்ணுறதா இருந்தால். ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நம்மளுடைய எம்எஸ்டி லெவல் இதுக்கான கோர்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த கோர்ஸ் வேணும், இந்த எம்எஸ்டி லெவலில் பயன்படுத்தி நீங்கள் வந்து ஒரு இன்ட்ராடே ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணலாம், ஸோ ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய கோர்ஸ் அட்டன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இது வந்து ஆன்லைனில் நம்ம வந்து ஜூமில் தான் நான் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர், ஸோ கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், எனக்கு என் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.